இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா கத்திட்டு இருக்க? போன்ல யாரு? நம்ம மேனேஜர் தான். ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் நான் கொடுத்திருக்கேன். ஆனா அவங்கள நம்ம மேனேஜர் தான் ரெஃபர் பண்ணாரு. கடைசில அவன் எனக்கு இப்ப கால் பண்ணி, மேம் இந்த ஈவென்ட் என்னால இப்ப பண்ண முடியாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்றானே. அதான் மேனேஜரை புடிச்சு நல்லா கத்திக்கிட்டு இருந்தேன். லட்சுமி, இது என்னடி புது கதையா இருக்கு? எது நடந்தாலும் நாம் அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். பாரதி வேற சத்தியம் வாங்கியிருக்கா. ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியலையாக்க. வெயிட் அண்ட் வாட்ச் லட்சுமி. ஆதி வந்துட்டான். மித்ரா, வாட்ஸ்அப். ஏன் ரெண்டு பேரும் டென்ஷனா இருக்கீங்க? இட்ஸ் ஓகே மித்ரா. நடந்ததை பத்தி யோசிக்காம இனி என்ன பண்ணலான்னு யோசி. ஃபுட் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாமா? மித்ரா, நீ டென்ஷன் ஆகாத. ஆதி, பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். நாங்க எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், பட் நோ யூஸ். என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உங்களுக்காக ஆசையா அரேஞ்ச் பண்ண பர்த்டே ஈவென்ட் இப்படிலாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐ அம் சோ சாரி. மித்ரா, என்ன சாரி எல்லாம் சொல்லிட்டு அப்செட் ஆகாத. ஆதி, இத நான் பாத்துக்கிறேன். லட்சுமி, நம்மள அமைதியா இருக்க சொல்லிட்டு இவன் இப்படி ஒரு வேலை செய்வான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. என்ன சொல்றீங்க பாரதி? இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பாத்துக்கிறேன். ஆதி, பாரதி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சமையல் வேலைய நம்ம பண்ணிடலாம், இல்லன்னு சொல்லல. ஆனா மத்தத பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாதே. ஆமாக்கா, பாட்டி சொல்றது கரெக்ட் தான். நம்ம கோயிலுக்கு போகணும்க்கா. இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது. வேண்டாம்க்கா. மனோ, இத நாம பண்றோம். பாரதி, நிஜமாதான் சொல்றீங்களா? உங்களால இத பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? எஸ் மேடம். பாரதி, வேணாம், நம்ம வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆதி, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீங்க என்ன நம்பலாம், நான் பாத்துக்கிறேன். சரி பாரதி, நீங்க முடியும்னு சொல்றதால நான் சரின்னு சொல்றேன்.